அப்படிலாம் ஒரு விதி இல்லை. ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு தான் வர முடியுங்கிறத ஒரு புது விதியை நீங்கள் உருவாக்காதீங்க. உயர்ந்த கொள்கை, உயர்ந்த நோக்கம், அதுதான் இங்கே தேவைப்படுது. ஒரு தலைவன் என்பவன் முதல்ல தன் மண்ணை, தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும், நம்பணும். நாங்கள் என் மக்களை முழுமையாக நம்புகிறோம், முழுமையாக நேசிக்கிறோம். காரணம், நாங்கள் எங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காகவே வந்தவர்கள். என் மக்கள் மகத்தானவர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இல்லைன்னா இங்கே பாருங்கள், உலக வரலாற்றில் ஒரு அரசியல் இயக்கம் 1.1 வாங்கி 4.5 லட்சம் வாக்குகளை வாங்கின ஒரு கட்சி அதோட முடிஞ்சிருக்கும், இல்லைன்னா துவண்டு போய் அழிஞ்சு போயிருக்கும், இல்லை வேற கட்சியோட போய் சேர்ந்துருக்கும், கூட்டணி வச்சிருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக 4 பெரிய தேர்தல்களை தோற்றும் கூட, பெரிய அளவு வெற்றியை தொடாத போதும் கூட, தொடர்ந்து பல இடைத்தேர்தல், பல உள்ளாட்சி தேர்தல், அதில் நின்று மக்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு 36 லட்சம் வாக்குகளை கொடுத்து, நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சின்னா நாங்கள். எங்களுக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் இருக்கார். அவர் புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞராக இருந்தார். அவர் எளிய பிள்ளைகள் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா கூட்டணி வச்சு இல்லை, புரியுதுன்னு நினைக்கிறேன். 36 76 1 கோடியை 26 ஆக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுது. மக்களை மறுபடியும் சொல்றேன், தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் செய்பவர்கள் தான் கட்சியின் தலைமைகளை, கட்சி அலுவலகங்களை தேடி போவார். நாங்கள் முழுக்க மக்கள் அரசியல் செய்கிறோம். அதனால எங்கள் மக்களை தேடித்தான் போவோம், மக்களுக்காக தான் நிற்போம். அதனால திரும்ப அதே கேள்வி, அதே பதில், அது சலிச்சிரும். அதை விட்டுருங்க. நாங்கள் சுதந்திரத்திற்காக நிற்கிறவர்கள், என் மக்களின் சுதந்திரமான உரிமை பெற்ற வாழ்க்கைக்காக நிற்கிறோம்னு நினைக்கிறோம். அதனால சுதந்திரமாக தான் நிற்போம். நீங்கள் ஒரு கேள்வி உங்ககிட்ட, நேற்றுக்கு ஊடக சந்திப்பு, அதுக்கு முதல்ல சந்திப்பு, அதுக்கு முத நாள் சந்திப்பு, இப்படி இந்தியாவில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அல்லது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக உங்களை சந்திச்சு பேசுகிற யாரையாவது சொல்லுங்க. ஏன்னா பேச முடியாது. ஏன்னா கூட்டணிங்கும் போது தன்னுரிமை போயிடுது. பேசிக்கலாம், தன்னாட்சி என்னங்கம்மா, கூட்டாட்சி, இதெல்லாம் பேசிக்கலாம். தனித்துவத்தோடு நிற்கிறோம். நாங்கள் தனிச்சு நிற்கிறோங்கிற சொல்லை தவிர்க்கணும். மக்களுக்காக மக்களோடு சேர்ந்து நிற்கிறோம். ஒரு முறையை மாற்றுவது எங்களுடைய பலம் பலகீனம் எதுன்னு எங்களுக்கு தெரிய வந்துட்ட பிறகு சண்டை போடுற முறையை முறையை வகுத்து மாற்றிக்கிற வேண்டியதான். எங்கள்கிட்ட பணம் இல்லை, ஊடகங்கள் ஆதரவு இல்லை. இப்போ பேசுறீங்க, இப்போ என்கிட்ட தேர்தல் நேரத்தில் என்னை எடுத்து கூட போட மாட்டீங்க, என் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்ல மாட்டீங்க, மற்றும் பலர்லேயே வைப்பீங்க, மற்றவை அப்படின்னு. அது தெரிஞ்சிருச்சு. அதனால எங்களுக்கு நாங்களே ஊடகமாக மாறுவோம். பணம் இல்லை, வாக்குக்கு காசு கொடுத்து நாங்கள் இவ்வளவு வாக்கை பெற்றதில்லை. அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தந்திருக்கு. அதில் ஒரு 4-5 மாதம் தானே பொறுத்திருந்து பாருங்க என் ஆட்டம் எப்படி இருக்குன்னு. நான் திரும்ப சொல்றது தான், சிவன் ஆட்டத்தை பார்த்துருப்பீங்க, சீமான் ஆட்டத்தை பார்ப்பீங்க. இந்த தேர்தலில் வேற மாதிரி வியூகங்களை வகுத்து, அந்த நுட்பங்களை வகுத்து இந்த பூமியின் சொர்க்கமா என் நாட்டை, என் தாய் நிலத்தை மாற்றுவேன். உலகத்தின் தலை சிறந்த நாடா. அது சொல்லும்போது நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் காட்டுவேன் எப்படி எங்க ஆட்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுவேன். அது அவர் சொல்றது சரியா தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்போ எங்களை ஆதரிப்பீங்க. அதுவரை கொஞ்சம் பொறுத்துருங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒன்று சொன்னா நீங்க அதை செஞ்சுக்கிட்டே வரீங்க, நீங்களா செஞ்ச மாதிரி. முத இந்த மண்ணில் அன்பு சோலைங்கிற ஒன்று முதலா இங்க உருவாக்கினது எங்க இனத்திலே எங்க தலைவர் தான். போர்ல பிள்ளைகளை எல்லாம் வீரச்சாவை தழுவ கொடுத்த பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்றை நிறுவியது எங்க தலைவர் தான். அதுக்கு பிறகு இந்த மண்ணில் அவர் பிள்ளை நான் தான் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்றை நிறுவனம்னு சொன்னோம். திருப்பி இப்போ
நிதிநிலை அறிக்கையில் அன்பு சோலைங்கிறீங்க. இவ்வளவு காலமா நீங்க இதெல்லாம் என்ன பண்ணீங்க? திடீர்னு தமிழ்ல அரசாணைம்பீங்க, திடீர்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் நீங்களாம் யோசிச்சு சொன்ன மாதிரி சொல்லுவீங்க. அதனால கொஞ்சம் காத்திருக்கணும்.